திமுக கூட்டணிக்குள்ள சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுற போறோம். உண்மையிலேயே திமுக கூட்டணி கட்சியிலேயே இளிச்சவாயம் யாரு அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தான். அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சவுக்கு மீடியா நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். திரு சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே வைத்தறிச்சலா இருக்கு. இந்த நித்தீஷ்ங்கிற ஒரு பையன் அதிகபட்சமா சவுக்கு மீடியாவுக்கு வந்து ஒரு 6 மாசம் வேலை பார்த்திருப்பான், அதுக்கு மேல இருக்காது. இத்தனையும் தந்தை இழந்த ஒரு பையன் ஒரு அகரம் பவுண்டேஷன் மூலமா படிச்சு ரசிச்சு வேலைக்கு வந்திருக்கான். பாவம் எங்கெங்கயோ போய் வேலை செஞ்சு கடைசியில மீடியாவுக்கு வந்து சரி போய் நம்ம ஒரு நல்ல ஜேர்னலிசத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உசிலம்பட்டி மாதிரியான ஒரு பகுதியில இருந்து சென்னைக்கு வந்து வேலை செய்யறான். அவனை எவ்வளவு கொடுமையா படுத்துவீங்க. கொடுமையோட உச்சம் என்னன்னா, சவுக்கு அவர்களோட வழக்குல அவனையும் சேர்த்து அவனுக்கு SC/ST ஆக்ட் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி பயங்கர சித்திரவதைகள் பண்ண மிரட்டுறது எல்லாத்தையும் போக அவன் காலை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் அந்த தம்பனையிலேயே கால் உடைஞ்ச மாதிரி ஒரு போட்டோ AI போட்டோ தான் வச்சிருக்கேன். பட் எனக்கு அதை வைக்கவே பிடிக்கல, அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு. என்னடா நம்மளே இப்படி இந்த பையனோட கால் உடைஞ்சிற மாதிரி வைக்கிறோமேனு நேயர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சேன். புகைப்படத்துல அவனுக்கு கால் உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் போதே ஒரு சித்தரிக்கப்பட்ட புகைப்படத்திலே நம்மளால அதை ஏத்துக்கவே முடியலங்க. எப்படா அவங்களுக்கு எல்லாம் மனசு வருது அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அதாவது அஜித்தோட வழக்குல நீதிபதி நார 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 கேட்டிருந்தாங்க. என்னன்னா, உயரதிகாரிகளை அடிச்சு கொல்ல சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்க? யார வேணாலும் அடிச்சு கொல்லுவீங்களா நீங்க? உயரதிகாரிகள் சொன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தா நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. ஒருத்தனை அடிச்சு கொல்றதுக்கு உங்களுக்கு எவன்டா உரிமையை கொடுத்தாங்கிற அளவுக்கு நீதிபதி அப்படி கேள்வி கேட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அன்னைக்கு அஜித் செத்துட்டான், இவனை நீங்க உயிரோட கொன்னுகிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் பெருத்த வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சத்தியமா நான் பார்க்கல. நேற்று நம்ம லியோவோட ஒரு நேர்காணலை பார்க்க நேர்ந்தது. நான் சிறையில இருக்கும்போது நித்தீஷ் எல்லாத்தையும் உள்ள சந்திச்சேன் அப்படிங்கிறாரு. அப்ப நித்தீஷ் சொல்லியிருக்காப்புல, அவன் கண்ணை கட்டி நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் என்ன தீவிரவாதியாங்க? எதுக்கே அவன் கண்ணை கட்டுறீங்க? அவன் கண்ணை கட்டுற அளவுக்கு அவன் என்னையா தப்பு பண்ணிட்டான்? அவன் கண்ணை கட்டி காலை நீட்டி வச்சு இந்த உடைக்கிற மெத்தட் தான் தெரியுமா, அடியில ஒரு கல்லு தொடையில ஒரு கல்ல கொடுத்துட்டு கடப்பாறையால அடிப்பாங்க, ஈர துணியை சாக்க போட்டு சுத்தி வச்சுட்டு சதை எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிச்சு அவன் காலை உடைக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கு. ஆனா பையன் பயங்கர போல்டு. உண்மையிலேயே அவன் வயசுக்கு தக்கன வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப வேற லெவல் தைரியசாலி. அந்த விஷயத்துல அவனை பாராட்டணும். என்ன நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நான் வெளியில வந்து கேஸ் போடுவேன், ஜட்ஜி கிட்ட போய் சொல்லுவேன், நீங்க தான் அடிச்சு உடைச்சிங்கன்னு, பாத்துக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணுன்னு இருக்கான். கட்ஸ்ரா தம்பி, உண்மையிலேயே சவுக்கு கிட்ட இருக்க வேண்டிய ஆள் தான் நீனு. ஆனா இந்த விஷயத்த நம்ம பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடணும். நிறைய பேர் வந்து சவுக்கு யோக்கியமா காசு வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், திமுக கிட்ட இல்லாத காசா? சவுக்கு இன்னைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அத்தனை கேஸும் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கும் திமுகவில். ஒரே நாள்ல சவுக்கு மேல போட்ட அத்தனை வழக்குகளும் அது பாட்டு அங்கங்க செட்டில் ஆகிவிடும். ஒரு கைது கூட நடக்காது. எத்தனை கோடி வேணுமோ சவுக்கு வீட்டுல ஒன்னாந்து வச்சு உளுந்து கும்பிட்டு போயிருப்பாங்க. நம்ம எத்தனையோ மீடியா விலைக்கு வாங்கிட்டோம், இவன் ஒருத்தன் தான் நமக்கு தலைவலியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் கொண்டாந்து மாப்பிள்ள சார் வச்சுட்டு ராயல் சல்யூட் அடிச்சிருப்பாரு. சவுக்கு மீடியாவில் உள்ளவங்க வாரம் துபாய், சிங்கப்பூர், தாய்லாந்துன்னு டூர் போலாம். அந்த அளவுக்கு ஏற்பாடுகளை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா யாருமே பார்க்காத அண்டா மாதிரியான ஆளுங்களுக்கே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் வர்ற அளவுக்கு வேலை பார்த்திருக்காங்க. இந்த முக்தார்னு ஒண்ணு, அதெல்லாம் வந்து போலீஸ் பாதுகாப்பு. இதுக்கெல்லாம் யாராலையும் ஈர்க்கப்படாத செய்திகளை சொல்லக்கூடியவர்களை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. திமுக ஒன்னாவது கொட்டுறாங்க, எனக்கு முட்டு கொடுக்குற வேலையை மட்டும் பாரு, நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. விடிஞ்சு ஏந்திரிச்சா மிரட்டிய ஸ்டாலின், மிரண்ட மோடின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு எதையாவது உளறிட்டு எவனும் பார்க்கணும்னே அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுல கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேர் செத்தாலும் சரி, ஏன் இதே மாதிரி ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல நடக்கல அப்படின்னு பேசு, இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கணும். கொட்டி இருப்பாங்க. சவுக்கால திமுக கிட்ட காசு வாங்க முடியாது, இல்ல திமுக கிட்ட சவுக்கு விலை போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் போகல? எதுக்கு இவ்வளவு சித்திரவதைகளை அனுப்பினோம்? என்ன உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் சவுக்கு சங்கருக்கும் பங்கு பாகம் பிரியலையா? ரெண்டு பேரும் அங்காளி பங்காளியா? இந்தாண்ட சொத்து உன்னோடது, இந்தாண்ட சொத்து என்னோடதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்களா? இதே திமுக ஆட்சிக்கு வரதுக்காக சவுக்கு எவ்வளவு போராடி இருந்திருப்பாரு, எவ்வளவு பேசி இருந்திருப்பாரு நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப சவுக்க இந்த அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றது பாத்தீங்கன்னா, சவுக்கு தான் பயங்கரமா முட்டு கொடுத்தாரு திமுகவுக்கு. அதையா ஒரிஜினல் பத்திரிகாரனோட வேலை. பத்திரிகாரன் என்னைக்குமே எதிர்கட்சி பின்னாடி நிக்கணும், அவனுக்கு பேர் தான் பத்திரிகாரன்.
திமுக எதிர்கட்சியா நின்னப்ப அன்னைக்கு திமுகவுக்கு பின்னாடி நின்னாரு. திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப இப்ப திமுகவுக்கு எதிராக நிக்கிறாரு. அதுதானே உண்மையான பத்திரிகையாளர் செய்யக்கூடிய வேலை. அரசு செய்யக்கூடிய நல்லதை பாராட்டணும். இந்த அரசு நல்லதே செய்யல. அரசு என்ன தப்பு பண்ணாலும் எதிர்த்து நின்று கேட்கணும். 200 ரூபாய் கொத்தடிமையாவே எல்லாரும் வாழ்ந்துருவாங்களா? சேட்டலைட் மீடியா எல்லாத்தையுமே பிடிச்சி சொம்பாக்கியாச்சு. அது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எல்லாம் சொம்பாயிடுச்சு. யூடியூப்ல 1-2 பேசிட்டு இருக்கவன் எல்லாமே கொத்தடிமை ஆயிட்டா 300 சேனலுக்கு கட்ட மொழி வைக்கிற மாதிரி மாசம் மாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி சவுக்கு மாதிரி ஒரு நபர் பேசுறாரு. இத்தனையே பெரிய தலைவலியே திமுகவுக்கு சவுக்கு தான். நீங்க மீடியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா மொத்த மீடியாவுமே திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதிமுக கூட்டணியில இருக்கிற ஐஜேகேவோட சேனல் புதிய தலைமுறை திமுக சொம்பா இருக்காங்க. நடுநிலையில திமுக எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவன் பூரா முகமூடியை கழட்டி பார்த்தா எல்லாம் 200 ரூபாய் எச்செலும்புங்களா இருக்கு. அது எல்லாமே திமுக ஆளுங்கட்சியா வந்த பிறகுதான் தெரிஞ்சுது. அது மாதிரி போராட்டம் பண்ண இந்த கோவன்ல இருந்து பியூஷ் மானுஸ்ல இருந்து எத்தனை பயில திமுக சொம்புங்க இருந்துகிட்டு போராளிங்கிற போரையில இருந்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனையும் தாண்டி ஒருத்தன் நான் ஆளுங்கட்சி தப்பு பண்ணா பேசுவேன், அதிகாரிகள் தப்பு பண்ணா பேசுவேன், அரசியல்வாதிகள் தப்பு பண்ணா பேசுவேன் அப்படின்னு பேசுறாங்கல்ல. இதுல என்னையா இருக்கு? இப்ப நீங்க நிதிஷ் எடுத்துங்களேன், சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். சவுக்கு பணம் வாங்கிட்டு பேசுற அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கு அது மாதிரி சவுக்குக்கு அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்கு. சவுக்கு நிறைய பெண்களோட பிரச்சனை இருக்கு. இப்படி எல்லாம் ஏகப்பட்ட பேர் வாந்தி எடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வாக்கி போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? அதுல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்தா, ஒன்னே ஒண்ணு உண்மையா இருந்தா நிதிஷ் இவ்வளவு சித்திரவதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. நிதிஷ் அரெஸ்ட் பண்ணி தம்பிங்க பாரு உங்க ஆள் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவனே வெளில போயிருப்பான். முகத்தை பார்த்தாலே தெரியுது இல்ல ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு. அவன் உண்மையிலேயே நான் அந்த பையன் கூட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ரொம்ப நேர்மையான ஒரு பையன். வறுமையிலும் நேர்மை அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குலாம் வராது. எனக்கு கூட அவ்வளவு நேர்மைலாம் வராது. நான் ஓப்பனா சொல்றேன். தெரியும், ஒரு ஏழைபாலப்பட்ட பையன், வறுமையிலும் நேர்மை. அப்படிப்பட்ட ஒரு பையன் எப்படியாவது இந்த ஜேர்னலிசத்துல ஏதாவது சாதிச்சிடலாமா, போயிடலாமா, வந்துடலாமான்னு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஏன் அவன் சவுக்கு மீடியாவை தேர்ந்தெடுக்கிறான்? சவுக்கு பேசுறது சரின்னு படுது. அப்ப ஆளும் தரப்புக்கு எதிராக தான் இருக்கணும் ஒரு பத்திரிகையாளன்னு. இவனும் போய் யூடியூப் புருட்டஸ் மாதிரி கருப்பு சட்டையை போட்டு நின்றுட்டு அவளை இவளை தாயான்னு பேசிக்கிட்டு தான் சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா காரி துப்பி இருப்பாங்கல்ல. இன்னைக்கு நிதிஷ்ங்கிற ஒரு பையனை பத்தி, சின்ன பையனை பத்தி நாம பேசுற அளவுக்கு அவன் குறுகிய காலகட்டத்துல இடம் பிடிச்சிருக்கான் பாருங்க, அதுதான் முக்கியம். ஆனா அவனை போய் உங்கள்கிட்ட பெரிய அரசாங்கம் இருக்கு, படபலம் இருக்கு, காவல்துறை இருக்கு, ஆள்பலம் இருக்கு, பணபலம் இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பையனை எப்ப நீங்க எதுக்கணும், அவனை அரெஸ்ட் பண்ணணும், அவனை காலை உடைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே நீங்க தோத்துட்டீங்கடா. அவன் சின்ன பையன் தான்டா ஜெயிச்சான் அவங்க கிட்ட. ஒரு மிகப்பெரிய அரசாங்கம், நாங்க இத்தனை கோடி தொண்டை வச்சிருக்கோங்கிறீங்க, இத்தனை லட்சம் கோடி பணம் வச்சிருக்கேங்கிறீங்க, ஒரு சின்ன பையல காலை உடைக்கணும்னு நினைச்சப்பா அப்ப அந்த சின்ன பையன் நடமாடினா உங்களுக்கு தொந்தரவா இருப்பான். அவன் நடமாடக்கூடாது, அவன் காலோட, அவன் பேசக்கூடாது, அவனை முடக்கு, இப்படி எல்லாம் யோசிச்சீங்க பாரு, அப்பவே ஜெயிச்சுட்டான்டா நிதிஷ். நான் உண்மையிலேயே சொல்றேன். அவனை போய் காலை உடைக்கணும். நாளைக்கு எவன் ஒருத்தன் ஜேர்னலிஸ்ட்னு ஒருத்தன் எவன் எடுப்பா வெளியில வருவான்? நம்ம போய் நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சொம்புகளுக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு நினைச்சா அதையெல்லாம் உடைச்சு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் 100 நிதிஷ் வருவான், இன்னும் 100 சவுக்கு வருவாங்க, இன்னும் 100 மாலதி வருவாங்க, வரதான் செய்வாங்க. பணம் வாங்கிட்டு பேசுறேன்னா, அதாவது ஒரு ஆளும் தரப்பை எதிர்த்து எந்த மீடியாவும் பேசாதப்ப ஒருத்தர் பேசும்போது சில இடங்கள்ல இருந்து உதவிகள் கிடைக்கும். அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வேற வழி இல்ல. நீ ஆபீஸ உடைக்கிற, வீட்டுல மலவாளி அள்ளி விசிற, அவனும் ஊடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறப்ப எங்கேயாவது உதவி வரும்போது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது பணம் வாங்கிட்டு பேசுறது ஆகாது. ஆனா உண்மையிலேயே சவுக்கு பணம் வாங்கிட்டு பேசணும்னு நினைச்சிருந்தா திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு லட்சம் கோடிகள்ல சம்பாரிச்சு நீ சொந்தமா அபார்ட்மெண்ட் வாங்கிருக்கலாம், சொந்த ஆபீஸ் வச்சிருக்கலாம், போலீஸ் பாதுகாப்பு ஆபீஸ் கீழே போடுவாங்க, மாசம் டூர் போலாம், கொலிக்கலாம், ஒரு வழக்கு கூட இருக்காது. நீ ரோட்ல நின்றுட்டு, நடு ரோட்ல நின்று எவனா உறார என்னடா முறைச்சதுக்குதான் 2 தட்டு அப்படின்னு 2 தட்டு தட்டா கூட உன் மேல கேஸ் போட மாட்டாங்க. இவ்வளவையும் செய்யக்கூடிய அந்த கரிஷ்மா இருந்தும் சவுக்கு செய்யாம எதிர்த்து நிக்கிறாரு பாருங்க, அந்த கட்ஸுக்கு தான் அந்த மனுஷன் பின்னாடி நாம நிக்கிறோம். அந்த கட்ஸுக்கு தான் இந்த ஜெயபிரகாஷ், இந்த பைக் பிரசாத், இந்த பரத், இந்த நிதிஷ், இத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பரவாயில்ல, அவங்க என்ன எல்லாருமே ஓடிடுவாங்களா பயந்துக்கிட்டு? இல்ல எல்லாத்தையும் தான் விலை பேசி முடிச்சிருவீங்களா? ஒருத்தராவது இருக்க மாட்டானாங்க உங்களை எதிர்த்து. நீ தட்ட கண்டிப்பா கிளம்பி வந்துகிட்டே இருப்பான். தம்பி நிதிஷுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, ஷூரிட்டி மட்டும் நாளைக்கு நிப்பாட்ட போற மாதிரியான செய்திகள் நமக்கு வந்திருக்கு. நல்லபடியா அந்த பையன் வரட்டும்.
இன்னும் பல நித்தீசுகள், இன்னும் பல சவுக்கு சங்கர்கள் உருவாகணும். பல சவுக்கு சங்கர்களுக்கு பல நித்தீசுகள் ஆதரவா உருவாகணும்.